தமிழ்நாட்டில் இன்றைய அரசியல் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற 28ஆம் தேதி தமிழகம் வருகிறார். அங்கே பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. எந்த இடம் என்று கேட்டீர்களாயின் மதுரை என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சென்னைக்கு பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அதில் கூட்டணி தலைவர்கள்லாம் பங்கேற்றாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி கட்சியின் தலைவர்கள் பங்கேற்ற முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் அது. ஆனால் முதல் பொதுக்கூட்டம் மதுரையில் நடத்துவதாக இருந்தது, எனினும் அது சென்னைக்கு மாற்றப்பட்டது என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. எனவே இரண்டாம் பொதுக்கூட்டம், அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பது மதுரையில் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பல விவகாரங்கள் நாடாளுமன்றம் வரை எட்டியிருக்கிறது. அங்கிருந்து அப்படியே தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் எங்கெல்லாம் செல்வார் என்றும் பேசப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் மதுரையில் எய்ம்ஸ் அப்படின்னாலே அது ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விவகாரமாக மாறியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார், அந்த ஒற்றை செங்கலை கொண்டு வந்து பாருங்கள், எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இதுதான், அந்த ஆஸ்பத்திரியை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒற்றை செங்கலை காண்பித்தார். அதற்கு பிறகு மத்திய அரசு சார்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் முழுமையாக நடந்து முடியவில்லை. இது சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. சட்டமன்றத்தை பொறுத்தவரை காரசார விவாதங்கள் நடைபெற்றன. எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது முடியும்? திமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்த பிறகுதான் அங்கே மருத்துவமனையில் கட்டுமான பணிகளே ஆரம்பித்து வைக்கப்பட்டன அப்படியெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பரபரப்பாக அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரம் மீண்டும் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி? 2 விதமான செய்தி வந்தது. ஒன்று, ஏற்கனவே ராமநாதபுரத்தில் படிக்கிற எய்ம்ஸ் மாணவர்கள் இங்கே மறுபடியும் மதுரைக்கு வரவழைக்கப்படுவார்கள். மதுரையிலேயே அவர்கள் தங்கி படிக்கும் வசதிக்கு மாற்றப்படுவார்கள் இந்த மாத இறுதியில் அல்லது மார்ச் மாதம் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவதாக, பிரதமர் மோடி அவர்கள் மதுரை வந்து அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு பகுதியை திறந்து வைப்பார் என்றெல்லாம் செய்தி வெளியானது. ஆனால் தந்தி டிவியோட செய்தியாளர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குனரிடம் பேசினார். எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு தந்தி டிவி செய்தியாளரிடம்? இல்லைங்க, இந்த செய்தியில் உண்மை இல்லை, பிரதமர் மோடி 28ஆம் தேதி திறந்து வைப்பார் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த மாட்டோம், அதில் உண்மை இல்லை என்று எமது செய்தியாளரிடம் பேசியிருக்கிறார். மாணவர்கள் ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு மாற்றப்படுவார்களா என்று கேட்டார். ஆமாம், மாணவர்கள் மாற்றப்படுவார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அங்கே விடுதிகள்லாம் அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, அதனால் மாணவர்கள் இங்கேயே படிப்பாங்க. ஆனால் பிரதமர் வந்து திறந்து வைப்பார் என்று வெளியான செய்தி உண்மையல்ல அப்படின்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் சமீபத்திய காட்சிகளை பார்க்கலாம். மதுரையில் இருக்க மருத்துவமனையின் காட்சிகளை பார்ப்போம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக பெரிதாக கையில் எடுக்கும் என்று தெரிகிறது. மதுரை பொதுக்கூட்டமானது மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இது பாஜக சைடில் டெவலப்மெண்ட்ஸ். இதுக்கு பிறகு சேலம் அந்த மாதிரி பகுதியிலையும் அமித்ஷா அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் அதில் வந்து கலந்து கொள்வார். அதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, அப்படியே தேமுதிக பக்கம் நாம் வந்தோம் அப்படின்னா, தேமுதிகவின் அரசியல் நிலைப்பாடு என்ன, யாருடன் கூட்டணி வைக்கவிருக்கிறார்கள் என்று காரசாரமாக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் தேமுதிக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் 234 தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீர்களோ அவங்கெல்லாம் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. 234 தொகுதியிலேயே விருப்ப மனு வாங்குகிறாங்க. புதுச்சேரியில் 30 தொகுதியிலேயே வாங்குகிறாங்க. ஒருவேளை
தனியாக இந்த தேர்தலில் களத்தில் நிற்கிறார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. தேமுதிகவிற்கு ஒற்றை இலக்கத்திலேயே சீட்டு தர திமுக முன்வந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் அங்கே பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஆனால் தேமுதிகவில் நிறைய பேர் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறார்கள். சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்தால் அது கட்சியை சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று அந்த கட்சி வட்டாரத்தில் பேசப்படுவதாகவும் இதனாலேயே தனித்து களம் காணலாமா என்று அவர்கள் இறங்கியிருப்பதாகவும் தெரிகிறது. அடுத்து அப்படியே நம்ம தாவேகாக்கு வந்தோம் அப்படின்னா, விஜய் தரப்பில் பாருங்கள், இந்த வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டுடைய காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வெப்சைட்டை தான் தாவேகாவினர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டு மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யாரெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் என்னெல்லாம் இருக்கணும், தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் எதெல்லாம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்களே அந்த வெப்சைட்டுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய தொகுதி மற்றும் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் இங்கே பதிவிடலாம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பாக இன்று இந்த புதிய வெப்சைட்டை லான்ச் செய்திருக்கிறார்கள். இதுதான் இன்று தமிழகத்தில் நடந்த பரபரப்பான அரசியல் சம்பவங்கள்.